இன்றைக்கி நாம் HTC 085 மல்டிமீட்டரை பற்றி ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்தியா டூல்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே இருக்கிற எல்லா விதமான டிஜிட்டல் மல்டிமீட்டரும் இதில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணா லிங்க்கு கொடுக்குறேன், அது லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது நான் வாங்கிட்டு 1 மந்த் ஆகுது. ரிவ்யூக்காக இப்போ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது டெம்பரேச்சர் மானிட்டரிங் பண்ணுறது. இது ஒரு கேபிள் இருக்குது, 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. இதோட சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. இது மல்டிமீட்டரோட மேனுவல் புக் ஒன்று இருக்குது. இது அவங்களுடைய கேட்லாக் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வச்சுருவோம். இப்போ இந்த மல்டிமீட்டரை பார்ப்போம். மல்டிமீட்டருக்கு பேட்ரி அவங்களே அவைலபிள் கொடுத்துட்றாங்க. பேட்ரி போட்டுப்போம். போட்டாச்சு. மல்டிமீட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம இதுக்கு ப்ரோபை இன்சர்ட் பண்ணிப்போம். ப்ரோபை இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் லைட் இருக்குது. என்னென்னா பண்ணிங்கன்னா பேக் லைட் போய்டும். இதில் டார்ச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டார்ச் தான், எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா NCVயும் இருக்குது. இதில் ஒரு NCV டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் NCV டெஸ்ட் பண்ணோம்னா NCV மோடு போய்க்கோங்க. கொடுக்குறேன். நம்ம ஏசி லைனை டிடெக்ட் பண்ணோமா, அதை டிடெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுது. அடுத்தது இதில் ஒரு டெம்பரேச்சர் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் கார்டு யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கலாம். மாற்றுறோம். சென்சார்ஸில் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பார்க்கலாம். எடுத்துட்டோம், அதனால் அது குறைஞ்சிரும். இப்போ ரூம் டெம்பரேச்சரை காமிக்குது. சார் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ மல்டிமீட்டர் வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜ் நம்ம ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ்ன்ற ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். இது ஏசி வோல்டேஜ். இப்போ நம்ம டிசி வோல்டேஜ் ஒன்று செக் பண்ணி காமிக்கிறேன். அது டிசி வோல்டேஜ். செவன் 9 வோல்ட் இருக்கு.
டிசி வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். டிசி வோல்டேஜை நம்ம இதுலேயும் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏசி வோல்டேஜ் ஏசி லைனில் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மோட் இருக்குது பாருங்கள். இதில் ஆட்டோ மோட் இருக்குது. இதில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் டயோட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டர் தான் நான் உங்களுக்கு இது ஒரு 10K ரெசிஸ்டர். நீங்கள் 2 டர்மினல்லையும் உங்கள் கையை ப்ரோப் வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காமிக்கும். 9.6 காமிக்குது. 9.8 இது 10K ரெசிஸ்டர் தான் டாலரன்ஸில் காமிக்குது. இன்னொரு ரெசிஸ்டர் செக் பண்ணிப்போம். இது 1K ரெசிஸ்டர்ஸ். நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒன் எம் இது. அது பார்த்தீங்கன்னா இதில் டயோட் டெஸ்ட் இருக்குது. டயோடு வச்சு பண்ணிக்கலாம். டயோடு ரீட் ஆகலாம். ஓகே, டயோடை இந்த மாதிரி நீங்கள் இதில் டெஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயோடு செக்அப் பண்ணிக்கலாம். இதில் கண்டினியூட்டி மோடும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் கண்டினியூட்டியில் பார்க்கணுன்னா இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ். இதில் நம்ம கெப்பாசிட்டர்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெப்பாசிட்டர் செக் பண்ணப்போ எம்எஃப்டியை அது ஒரு வாட்டி ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு இது ஏசி கெப்பாசிட்டர்ன்றதுனால இதுக்கு பொலாரிட்டி இல்லை. அப்படியே செக் பண்ணிப்போம். கொஞ்சம் ரீட் ஆகும் பாருங்கள். 0.993 UF வருது. இது 105 1 UF இது. இது 1 UF இது. இது செக் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் வரும்போது கொஞ்சம் நீங்கள் அதை ஷார்ட் பண்ணிக்கோங்க. டாலரன்ஸ் பார்த்து ஹண்ட்ரட் அண்ட் 4 காமி. இது 100 MFD 104 காமிக்குது. அடுத்து ஹெட்ஸு. நம்ம அடுத்து ஹெட்ஸு பார்ப்போம். ஹெட்ஸு பார்க்குறதுக்கு நம்ம ஏசியோட ஹெட்ஸையும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு நான் இதில் செக் பண்ணி காமிக்கிறேன். 34 கிலோஹெர்ட்ஸ் வருது. நம்ம இதை ஏசியில் வச்சு பார்த்தோம்னா 50 கிலோஹெர்ட்ஸ் காமிக்கும். ஹெட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஆம்பியர் பார்ப்போம். ஆம்பியர் டெஸ்ட்டு
நாம் இப்போ டிசியை பார்க்க போகிறோம். அதனால் நான் டிசியில் செட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற பவர் சப்ளை 8 ஆம்பியர் வரைக்கும் வரும். லைன் மாற்றி கொடுத்துட்டேன் பாருங்க. 3 இல்லை 3 ஆம்பியர் நியர் எடுக்குது. ஆனால் வந்து நான் ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். 4 ஆம்பியர் வரைக்கும் எடுக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் வரைக்கும் லோடு கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மில்லி ஆம்பியர். அவ்வளோதான். இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான், வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லா எலக்ட்ரிஷியனுக்கும் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே இது நல்ல ஒரு இது தான். என்ன ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியருக்கு மேலே ஆம்பியர் மட்டும் மெஷர் பண்ண முடியாது. 10 ஆம்பியருக்கு மேலே மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேறு சூஸ் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற 200 ருபீஸ் வாங்குகிற மல்டிமீட்டரோட இது கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.